children, welcome to science class. So last class, up to which topic we finished, ma? So we saw the mercury barometer பார்த்தோம். So atmospheric pressure na என்னன்னு பார்த்தோமா. Next measurement of atmospheric pressure measure பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் பேரோமீட்டர். அதில் வந்து நம்ம மெர்க்யூரி பேரோமீட்டர் பார்த்தோம். மெர்க்யூரி பேரோமீட்டருக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் பார்த்து முடித்தோம் இல்லைங்களா. So now we are going to see about the topic is gauge pressure. What is it? Gauge pressure. ஸோ இங்கே gauge pressure and absolute pressureனா என்ன அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோமா. ஸோ gauge pressure is nothing but அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா it is the pressure, உங்கள் புக்கில் இல்லை கவனிங்க, relative to atmospheric pressure. அதாவது இப்போ நார்மலாக நம்ம blood pressure எடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ blood pressure அது மட்டும் கிடையாது. இப்போது சில நேரங்களில் வந்துட்டு பெட்ரோல் பங்க்கெல்லாம் போனோன்னா நம்ம டயரோட ஏர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் காஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் த சம் ஆஃப் த காஜ் ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இதுதான் வந்து அப்சல்யூட் ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ டெஃபனைட் ப்ரெஷர். அது மாறவே மாறாது, அதோட அளவு வந்து மாறவே மாறாது. ஆனால் காஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது it is the pressure relative to atmospheric pressure. So gauge pressure is the for pressures above atmospheric pressure and negative for pressures below it. So இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா கவனிங்க, our daily activities are happening in the atmospheric pressure. ஸோ நம்ம ஆல்ரெடி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால் என்னன்னு பார்த்துட்டோம். வேறு ஒன்றும் இல்லை, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷர் அதை தான் வந்துட்டு அட் த சி லெவலில் நம்மளோட நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லைங்களா. தட் இஸ் மெர்க்யூரி லெவலில் சொல்லும்போது அதோட ஹைட் வந்து 760 மில்லிமீட்டர் இல்லைன்னா 76 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத பார்த்தாங்களா. அதோட ப்ரெஷர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ப்ரெஷர் அட் சி லெவலில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.013 10⁵ பாஸ்கல். இதுதான் நம்மளோட நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ இப்போது காஜ் ப்ரெஷர்னால் என்னென்னு பார்ப்போம். அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹேப்பனிங் இன் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். வி ஆர் ஸோ யூஸ்டு டு இட் தட் வி டு நாட் ஈவன் ரியலைஸ். அதை நம்மளால் உணரவே முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வென் டயர் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர் ஆர் மெஷர்டு யூஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது டயர் ப்ரெஷரோ இல்லை நம்ம பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு அது வேறு காஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. So are measured using instruments, they show the pressure over the atmospheric pressure. எது கூட அது ரிலேட்டிவ் கம்பேர் பண்ணுதுன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட கம்பேர் பண்ணி நமக்கு சொல்கிறது. தட் இஸ் ரிலேட்டிவ்னா எதோட கம்பைன் ஆகிருக்கா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இதை தான் வந்து இப்போ அப்சல்யூட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, காஜ் ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் அப்சல்யூட் ப்ரெஷர். புரிஞ்சுதுங்களா. காஜ் ப்ரெஷர்னால் இப்போ இந்த ஏர் ப்ரெஷரு, அதாவது டயரில் இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் காஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ரிலேட்டிவ் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இது ரெண்டும் கலந்தது தான். அதாவது சம் ஆஃப் த காஜ் ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ வென் டயர் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர் ஆர் மெஷர்ட் யூஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் gauges, they show the pressure over the atmospheric pressure. Hence absolute pressure is 0 referenced against a perfect vacuum. அப்போ absolute pressureங்கிறது மாறவே மாறாது. it have a definite value. absolute pressureங்கிறது என்னமா, it's a definite value, definite pressure அப்படின்னு சொல்கிறாங்க. absolute pressure எதோட கம்பேர் பண்ணுறாங்க, எது கூட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வைக்கிறாங்கன்னு பாருங்கள். absolute pressure is 0 referenced against a perfect vacuum and gauge pressure is 0 referenced எது கூட பாருங்க, against atmospheric pressure. ஸோ இந்த காஜ் ப்ரெஷரை அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் அப்சல்யூட் ப்ரெஷரை 0 ரெஃபரன்ஸ்ட் அகைன்ஸ்ட் பர்ஃபெக்ட் வேக்யூமில் ப்ரெஷரே இருக்காது. அப்போ அது 0 தான். அப்போ அப்சல்யூட் ப்ரெஷருங்கிறது என்னதுங்க, டெஃபனைட். அடுத்தது பாருங்கள், ஃபார் ப்ரெஷர்ஸ் ஹையர் தேன் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். சப்போஸ்
இப்போ ப்ரெஷர் வந்து நார்மலாக அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்சல்யூட் ப்ரெஷர் என்ன ஆகும்னு பாருங்கள். அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர். இது ரெண்டையும் ஆட் பண்ணுனா ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் ப்ரெஷர் லோயர் தேன் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மைனஸ் காஜ் ப்ரெஷர். புரிஞ்சுதுங்களா? ஸோ காஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம டயரில் இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷரை மெஷர் பண்ணுவோம். அடுத்தது நம்மளோட பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் நார்மலாக நம்ம காஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிடுறோம். நார்மலாகவே நம்ம ஏர்த்தில் வந்துட்டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குது. அட் சி லெவலில் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட வேல்யூ இப்போ தான் பார்த்தோம். 1.03 × 10⁵ பாஸ்கல், கிலோ பாஸ்கல் அப்படின்னு பார்த்தோம். அது நார்மலாக இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இப்போ அப்சல்யூட் ப்ரெஷர்னால் என்னென்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது அப்சல்யூட் ப்ரெஷர். சரிங்களா? அது வந்து எப்படி இருக்குன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கும் அதிகமாக இருக்கும், ஹையராக இருக்கும். அப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷரை. இதுவே பிலோவாக இருந்துச்சுன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு அந்த காஜ் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு பிலோவாக இருந்துச்சுன்னா அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் என்னென்னு சொல்கிறோம்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மைனஸ் காஜ் ப்ரெஷர். இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு என்னென்னு? ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால் என்ன, காஜ் ப்ரெஷர்னால் என்ன, அப்சல்யூட் ப்ரெஷர்னால் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. காஜ் ப்ரெஷர்னால் நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோடு அதை கம்பேர் பண்ணுறோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும்னா அதுதான் காஜ் ப்ரெஷர். சரிங்களா? அப்சல்யூட் ப்ரெஷர்னால் அது டெஃபினைட், மாறவே மாறாது. அப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர்னால் அது அப்சல்யூட் ப்ரெஷர். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மைனஸ் காஜ் ப்ரெஷர்னாலும் அது அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ வி ஹேவ் சீன் த லிக்விட் காலம் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். அதாவது லிக்விட் காலம்னா நம்ம இப்போ தண்ணிக்குள்ளே போனால் கூட இந்த வாட்டர் வந்து என்ன பண்ணும்? லிக்விடும் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். ஸோ த ப்ரெஷர் இன்சைட் த சி அப்படின்னு சொல்லும்போது ஆழத்தில் போகிறது. அதாவது டெப்த் அதிகமாக இருக்க அங்கே ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அதிகமாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க பாருங்கள். இன்சைட் த சி வில் பி மோர். ஸோ த ப்ரெஷர் இன்சைட் த சி வில் பி மோர். திஸ் இஸ் மோர் தேன் ட்வைஸ் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரா. நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட டபுள் மடங்கு இருக்குமா. அப்போ பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி எஸ்பெஷலி பிளட் வெசல்ஸ், நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தின்னாகவும் இருக்கும். அண்ட் சாஃப்ட் டிஷ்யூஸ் cannot withstand such high pressure. அதால் என்ன பண்ண முடியாது? வெடிச்சிருவோம் அந்த மாதிரி. ஏன்னா நம்மளோட அந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது நம்மளால் மூச்சு திணறல் வந்து பிளட் ஃப்ளோலாம் இருக்காது. அப்போ வெடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா டெப்த் ஆழம் அதிகமாக ப்ரெஷரோட அளவு வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ வி ஹாவ் சீன் தட் லிக்விட் காலம் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். நம்ம தண்ணிக்குள்ளே போனாலும் அங்கே வந்து என்னது லிக்விட் காலமும் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். ஸோ த ப்ரெஷர் இன்சைட் த சி வில் பி மோர். அதிக அளவில் இருக்கும் ப்ரெஷரு. திஸ் இஸ் மோர் தேன் ட்வைஸ் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட டபுள் மடங்கு அதிகமாக இருக்கும். நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி எஸ்பெஷலி பிளட் வெசல்ஸ், சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா இதில் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த ஹை ப்ரெஷரில் அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ ஹென்ஸ் ஸ்கியூபா டைவர்ஸ் ஆல்வேஸ் வியர் ஸ்பெஷல் ஷூட் அண்ட் equipment to protect them. அதாவது ஸ்கியூபா டைவர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது சீக்குள்ளே போய் சர்ச் பண்ணுறாங்க இல்லைங்களா. இப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு வியர் பண்ணிக்குவாங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா ஸ்கியூபா டைவிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்தோ த யூஸ் ஆஃப், இது புக்கில் இல்லைம்மா நான் படிக்கிற கவனிங்க. ஸ்கியூபா டைவிங்கில் ஆல்தோ த யூஸ் ஆஃப் கம்ப்ரெஸ்டு ஏர் தான் காமனாக வந்து அவங்க அந்த சிலிண்டரில் என்ன ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னா கம்ப்ரெஸ்டு ஏர். கம்ப்ரெஸ்டு ஏருங்கிறது எது ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னா மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் ஆக்சிஜன். ஏர் அண்ட் ஆக்சிஜன் கால்டு என்ரிச்டு ஏர் ஆர் நைட்ராக்ஸ். இதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா என்ரிச்டு ஏர் இல்லைன்னா நைட்ராக்ஸ். இட் ஹேஸ் பிகம் பாப்புலர் டியூ டு இட்ஸ் பெனிஃபிட் ஆஃப் ரெடியூஸ்டு நைட்ரஜன் இன்டேக். அதாவது அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் நைட்ரஜனை இன்டேக் பண்ணாமல் அதிக அளவு ஆக்சிஜனை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இன்ஹேல் பண்ணுற மாதிரி அந்த சிலிண்டரில் கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏருக்கு பேர் கம்ப்ரெஸ்டு ஏர். அதில் என்ன இருக்குன்னா மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் ஆக்சிஜன் இருக்கும். இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ரிச்டு ஏர் இல்லைனா நைட்ராக்ஸ்.
நைட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் பிகம்ஸ் பாப்புலர் டியூ டு இட்ஸ் பெனிஃபிட் ஆஃப் ரெடியூஸ்டு நைட்ரஜன் இன்டேக் டியூரிங் லாங் ஆர் ரெப்பிட்டேட்டிவ் டைவ்ஸ். அதாவது லாங் டைவ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த சிலிண்டரில் கம்ப்ரஸ்ட் ஏர் ஃபில் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது அதை இந்த டூ யூ நோ பாக்ஸ் பாருங்கள். ஸோ இப்போ அது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சுதுங்களா? காஜ் ப்ரெஷர்னா என்ன, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா என்ன, அப்சல்யூட் ப்ரெஷர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சிங்களா? அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் த காஜ் ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதுதான் வந்து அப்சல்யூட் ப்ரெஷர். காஜ் ப்ரெஷர்னால் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக அந்த டயரோட ஏர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது, பிளட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் வந்து காஜ் ப்ரெஷர். அந்த காஜ் ப்ரெஷரை எதோட கம்பேர், ரிலேட்டிவ் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட ரிலேட் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அப்சல்யூட் ப்ரெஷருங்கிறது ஃபைனைட் ப்ரெஷர், அதாவது டெஃபனைட் ப்ரெஷராக இருக்கும், மாறவே மாறாது. இன் பெட்ரோல் பங்க்ஸ் த டயர் ப்ரெஷர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இஸ் மெஷர்ட் இன் அ யூனிட் கால் PSI. அதாவது இந்த PSI அப்படிங்கிறது என்னென்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்கல் பெர் இன்ச். அதுக்கு பேர் என்னம்மா? பாஸ்கல் பெர் இன்ச். அதுதான் சொல்கிறாங்க. ஆன் ஓல்டு சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஃபார் மெஷரிங் ப்ரெஷர். ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய ஓல்டு சிஸ்டம் ஆஃப் யூனிட் என்ன அப்படின்னா PSI, தட் மீன்ஸ் பாஸ்கல் பர் இன்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாஸ்கல்ஸ்லாம். பாஸ்கல்ஸ்லாம்னா உங்கள் மைண்டில் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது நான் அப்புறம் படிக்கிற கவனிங்கன்னா இப்போ சொல்கிறத மட்டும் கவனிங்க. அதாவது நம்ம இப்போ ஃப்ளூயிட் எடுத்துக்கிறோம். நான் ஃப்ளூயிட் இஸ் நத்திங் பட் லிக்விட் ப்ளஸ் கேஸ், அதாவது லிக்விட் ப்ளஸ் ஏர் கலந்தது தான் ஃப்ளூயிடுன்னு சொல்கிறோம், இல்லை நார்மலாக லிக்விட் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்ம லிக்விடில் ஒரு பாயிண்டில் ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அந்த லிக்விட் த்ரூ அவுட், அதாவது த்ரூ அவுட் த லிக்விட் இட் ஈக்குவலி டிரான்ஸ்மிட்டட். அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகுது. இதுதான் வந்து பாஸ்கல்ஸ்லான்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நத்திங் பட் இது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்ம ஒரு லிக்விட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லிக்விடில் ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அந்த லிக்விட் த்ரூ அவுட் எவ்வளோ அந்த லிக்விட் இருக்கோ அது த்ரூ அவுட் அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகுது. இதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கவனிங்க, பாஸ்கல்ஸ் லா ஏன் வந்து இதுக்கு பேர் பாஸ்கல்ஸ் அப்படின்னு நினச்சுன்னா, பாஸ்கல்ஸ் பிரின்சிபல் இஸ் நேம்டு ஆஃப்டர் பிளைஸ் பாஸ்கல். யாரோட ஞாபகார்த்தமாக, யாரை ஹானர் பண்ணுறதுக்காக அவரோட நேமே வந்துட்டு பிளைஸ் பாஸ்கல், அவரோட நேமே வந்துட்டு இது பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு. அவரோட இயர் வந்து 1623 to 1662 தான். ஸோ பாஸ்கல்ஸ் பிரின்சிபல் இஸ் நேம்டு ஆஃப்டர் பிளைஸ் பாஸ்கல், a French mathematician and physicist. அவர் வந்து என்ன, ஒரு mathematician and physicist. The law states that இது 2 mark question மா, Pascal's law மார்க் பண்ணிக்கோங்க. The law states that the external pressure, அதாவது ஒரு பாயிண்டில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷர்னு சொன்னோம் இல்லைங்களா, so that the external pressure, the law states that external pressure applied on an incompressible liquid is transmitted uniformly throughout the liquid. அது என்ன ஆகுது, யூனிஃபார்மாக throughout the liquidக்கு transmit ஆகுது, ப்ரெஷர் வந்து transmit ஆகுது. இது 2 mark question, மார்க் பண்ணிக்கோங்க. So the law states that an external pressure applied on an incompressible liquid. இன்கம்ப்ரெசிபிள்னா தண்ணிக்குள்ளே நம்ம கையை விட்டால் தண்ணி வெளியில் தான் வருமே ஒழிய கம்ப்ரெஸ் ஆகவே ஆகாது. அதை தான் சொல்கிறாங்க இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட். அப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் ஈக்குவலி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அவுட் த, அதாவது டிரான்ஸ்மிட்டட் யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த லிக்விட். திஸ் இஸ் கால்ட் பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ பாஸ்கல்ஸ் லா கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் கிளாஸ் வெசல். அதாவது ஒரு கிளாஸ் பவுல் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அந்த கிளாஸ் வெசலில் வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஹேவிங் ஹோல்ஸ் ஆல் ஓவர் இட்ஸ் சர்ஃபேஸ். அதோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மால் ஹோல்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது. அதில் வந்துட்டு ஃபில் இட் வித் வாட்டர். அந்த பாட்டில், அந்த வெசலில் வந்து நம்ம கிளாஸ் வெசலில் என்ன ஃபில் பண்ணிக்கிறோம், வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறோம்ப்பா. அதோட டாப்பில் வந்து புஷ் த பிஸ்டன்னா அதாவது ஏர் வந்து உள்ளே போகாது, டைட்டாக இருக்கும். அந்த பிஸ்டனை வச்சு நம்ம கீழே மூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த வாட்டர் ரஷ்ஷஸ் அவுட் ஆஃப் த ஹோல்ஸ். அப்போ நம்ம பிஸ்டன் வச்சு மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம ஓட்டை போட்டோம் இல்லைங்களா, அந்த கிளாஸ் வெசலில் போட்ட ஓட்டை வழியாக
ஈக்குவல் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே போட்டிருப்போன்னா ஈக்குவல் ப்ரெஷரில் வந்துட்டு அந்த லிக்விட் வந்து வெளிவருது. இந்த வெசல் வித் த சேம் ப்ரெஷர் அதை தான் சொல்லியிருக்காங்க. Pascal's law can be demonstrated with the help of a glass vessel having holes all over its surface. Fill it with water. அந்த ஹோலை வந்துட்டு அந்த இதை வந்துட்டு கிளாஸ் வெசல் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கு மேலே புஷ் தி பிஸ்டனை ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஒரு பாயிண்டில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் வாட்டர் ஃபுல்லாக ட்ரான்ஸ்மிட் ஆகி ஈக்குவலாக யூனிஃபார்ம்லி ட்ரான்ஸ்மிட்டட் த்ரூ அவுட் த லிக்விட் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ த வாட்டர் ரஷஸ் அவுட் ஆஃப் த ஹோல்ஸ் இன் த வெசல் வித் த சேம் ப்ரெஷர். ஸோ த force applied on the piston exerts a pressure on water. நம்ம பிஸ்டனில் அப்ளை பண்ணக்கூடிய force applied on the piston, the force applied on the piston exerts pressure on water. So this pressure is transmitted equally throughout the liquid. இதுதான் பாஸ்கல்ஸ் லா. இந்த ஃபோர்ஸ் நம்ம பிஸ்டனில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு ப்ரெஷரை வந்து வாட்டரில் எக்ஸர்ட் பண்ணுது. அப்போ இந்த ப்ரெஷர் வந்து என்னவாகுது, ட்ரான்ஸ்மிட்டட் ஈக்குவலாக ட்ரான்ஸ்மிட் ஆகுது த்ரூ அவுட் த லிக்விட் இன் ஆல் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் அது மூவ் ஆகுது. ஸோ திஸ் பிரின்சிபல் இஸ் அப்ளைட் இன் வேரியஸ் மெஷின்ஸ் யூஸ்ட் இன் அவர் டெய்லி லைஃப். இப்போ ஹைட்ராலிக் பிரேக்கு, ஹைட்ராலிக் லிஃப்ட்டு, ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸு, இது எல்லாத்துலேயும் வந்துட்டு ஹைட்ராலிக் அப்படின்னு சொன்னாலே they have to use the Pascal's law. அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறாங்கம்மா, Pascal's law தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கிளாஸ் வெசல். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கிளாஸ் வெசல், இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, பிஸ்டன். இதுதான் வந்து பிஸ்டன் சொல்லுவோமா. இப்போ நம்ம இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால் என்னவாகுது, இங்கே நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கோமா இந்த இடத்துல. அதோட அந்த பாட்டில் ஃபுல்லாக சர்ஃபேஸில் எந்த இடத்துல வேணாலும் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அந்த ஹோல்ஸ் வழியாக ஈக்குவல் ப்ரெஷரில் வாட்டர் வந்து என்னவாகுதான், ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஈக்குவல் ப்ரெஷரில் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. இதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா. அடுத்தது ஹைட்ராலிக் ப்ரெஸ். ஸோ இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காட்டன் மில்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பருத்தி செடியிலேருந்து பஞ்சு எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஞ்சு வந்து அப்படி எனக்கு டன் கணக்கில், மூட்டை கணக்கில், அப்போ அது அப்படியே ஃபுல்லாக அந்த ஓவரால் அந்த ஏரியா சர்ஃபேஸை வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். அப்போது இந்த இடத்துல அதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி ஸ்மாலர் ஏரியா, அந்த சர்ஃபேஸ் ஆக்குப்பை பண்ணக்கூடிய சர்ஃபேஸை குறைச்சிடுறது. அதை வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்க போகிறது ஹைட்ராலிக் லிஃப்ட். இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Pascal's law became the basis for one of the important machines ever developed, the hydraulic press. ஸோ இது வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட்டுமா. ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த காட்டன் மில்ஸில் அந்த பஞ்சு எல்லாத்தையும் இட் ஆக்குபை ஸ்மாலர் ஏரியா, அந்த அளவுக்கு பஞ்சை சுருட்டி அந்த ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறது தான் ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸோட ஒர்க். இங்கே வந்து சொல்கிறது ஹைட்ராலிக் லிஃப்ட். அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ டூ சிலிண்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியாஸ். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 2 சிலிண்டர்ஸ் இருக்குங்களா. இந்த இடத்துல 2 சிலிண்டர்ஸ் இருக்குங்களா. இதுதான் வந்து அப்போ இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பாருங்கள். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சொல்கிறோம். இந்த இடத்துல இதுதான் வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது 2 சிலிண்டர்ஸோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஒன் இஸ் லார்ஜர் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்மாலர். ஒன்று வந்து அதிக அளவில் இருக்குது, இன்னொன்று வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ அங்கே அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ Pascal's law becomes, it consists of 2 cylinders of different cross-sectional areas. They are fitted with pistons. அதில் என்ன ஃபிட்டாக இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு இது இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பிஸ்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இது இருக்குது பாருங்கள், இதை தான் வந்து பிஸ்டன் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அதே மாதிரி இந்த இடத்துல ரோஸ் கலரில் இருக்குங்களா, அதை வந்து பிஸ்டன் சொல்கிறாங்க. ஸோ 2 different cross-sectional areas, they are fitted with pistons of cross-sectional areas A and capital A.
ஸ்மால் ஏ வந்துட்டு லார்ஜ் ஏரியா ஆஃப் ஸ்மால் ஏரியா ஆஃப் cross section சிலிண்டர், கேபிட்டல் ஏ வந்து லார்ஜ் ஏரியா ஆஃப் cross section ஆஃப் த சிலிண்டரோட பிஸ்டன். த ஆப்ஜெக்ட் டு பி லிஃப்டட் இஸ் பிளேஸ்ட் ஓவர் த பிஸ்டன். அந்த பிஸ்டனுக்கு மேலே, அதாவது லார்ஜ் சிலிண்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த லார்ஜ் சிலிண்டருக்கு மேலே எந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டை மெஷர் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை அந்த பிஸ்டன் மேலே பிளேஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது ஹைட்ராலிக் லிஃப்ட் இது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 cylinders ஆஃப் டிஃப்ரெண்ட் cross sectional ஏரியாஸ் இருக்குது. தே ஆர் ஃபிட்டட் வித் பிஸ்டன்ஸ். அதோட cross sectional ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஏ ஃபார் ஸ்மால் சிலிண்டர் அண்ட் கேபிட்டல் ஏ ஃபார் லார்ஜ் சிலிண்டர். த ஆப்ஜெக்ட் டு பி லிஃப்டட் இஸ் பிளேஸ்ட் ஓவர் த பிஸ்டன் ஆஃப் லார்ஜ் cross sectional ஏரியா ஏ. எந்த ஆப்ஜெக்டோட லிஃப்ட் பண்ணணுமோ அதை வந்துட்டு லார்ஜ் cross sectional ஏரியா சிலிண்டருக்கு மேலே பிளேஸ் பண்ணுறாங்க. So the object to be lifted is placed over the piston of large cross-sectional area A. The force F1 is applied on the piston of small cross-sectional area A. அதாவது இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இது மேலே தூக்கணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்? கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர், அதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ இந்த பிஸ்டன் மேலே என்ன கொடுக்குறாங்க? F1ங்கிற ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ the force F1 is applied on the piston of small cross-sectional area A. The pressure P produced by small piston is transmitted. அப்போ அந்த ஸ்மால் பிஸ்டனில் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன ஆகுது? டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவலி டு லார்ஜ் பிஸ்டனுக்கு ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் பண்ணுது அந்த ப்ரெஷரை. அண்ட் எ ஃபோர்ஸ் F2 ஆக்ட்ஸ் ஆன் ஏ, கேபிட்டல் ஏ, அதாவது லார்ஜ் சிலிண்டரில் F2ங்கிற ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ண வைக்குது. விச் இஸ் மச் லார்ஜர் தேன் F1. F1 விட F2 வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? 2 சிலிண்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. cross sectional ஏரியா ஒன்று கேபிட்டல் ஏ, ஒன்று ஸ்மால் ஏ. ஏன்னா லார்ஜ் சிலிண்டர் ஸ்மால் சிலிண்டர் இருக்குது. ரெண்டுத்துலேயும் வந்து பிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க, P1 P2. அப்போ பிஸ்டனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, பிஸ்டனோட cross sectional ஏரியா ஸ்மால் ஏ ஃபார் ஸ்மால் சிலிண்டர், லார்ஜ் ஏ கேபிட்டல் ஏ ஃபார் லார்ஜ் சிலிண்டர் சொல்கிறாங்க. எந்த ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை கொண்டு வந்து லார்ஜ் சிலிண்ட்ரிக்கல், அதாவது லார்ஜ் cross sectional ஏரியா இருக்கக்கூடிய அந்த பிஸ்டன் மேலே பிளேஸ் பண்ணிடுறாங்க. F1ங்கிற ஃபோர்ஸை ஸ்மால் cross sectional ஏரியாவில் பிஸ்டன் மேலே ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறாங்க. அப்போ த ப்ரெஷர் P ப்ரொடியூஸ் பை ஸ்மால் பிஸ்டன், ஸ்மால் ப்ரெஷர் அப்ளை பண்ண உடனே அந்த ஆட்டோமேட்டிக்கலி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லார்ஜ் பிஸ்டன் மேலே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து என்னவாகுது? லிஃப்ட் ஆகுது, மேலே ஏறுது. அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ப்ரெஷர் அப்படின்னாலே அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எஃப் பை ஏரியா, அதாவது த்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் கான்டாக்ட்னு வரும். த்ரஸ்ட் அப்படிங்கிறது இங்கே ஃபோர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ப்ரெஷர் ஆன் பிஸ்டன் ஆஃப் ஸ்மால் ஏரியா ஏ இஸ் given by P is equal to F1 by A1. Applying Pascal's law, the pressure on large piston of area. Small piston of area க்கு இது F1 by A1. Pascal's law, the pressure on large piston of area A க்கு என்னது? P is equal to F2 by A2 will be the same as that on small piston. Therefore, P is equal to F2 by A2. Now comparing equations 1 and 2 we get. கம்பேர் பண்ணோன்னா ஈக்குவேஷன் 1 என்னது? P is equal to F1 by A1. அடுத்தது கம்பேரிங் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லும்போது F2 by A2. அப்போ அது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். F1 by A1 is equal to F2 by A2. இல்லைன்னா நம்ம எப்படி எழுதலாம்? புரிஞ்சுதாமா? அதாவது ப்ரெஷர் P is equal to நமக்கு என்ன கிடைக்குது? F by ஏரியா. இதுதான் ஃபார்முலா, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ F1 by A1 is equal to F2 by A2 or F2 equal to என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஃபோர்ஸ் F2 கண்டுபிடிக்க போகிறோன்னா நம்ம என்ன பண்ணலாம்? F2வை ரைட் சைடில் அப்படியே வச்சுட்டு இந்த இருக்கிற லெஃப்டில் இருக்க டிவிஷனில் இருக்க A2 இந்த பக்கம் என்ன ஆயிரும்? மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ என்ன கிடைக்கிது நமக்கு ஃபார்முலா? F2 is equal to F1 into A2 by A1. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஃபோர்ஸ் F2 கண்டுபிடிக்கணும்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷர் F1 தெரியும் நமக்கே, இன் ஏரியா ஆஃப் cross section நமக்கு தெரியும். அப்போ நம்ம F2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷன் நமக்கு F1 into A2 by A1 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் கன்சிடர் 2 சிலிண்டர். தென் P, அதாவது Pங்கிறது ப்ரெஷர், A1 and A2 இஸ் த ஏரியா ஆஃப் cross section ஆஃப் த பிஸ்டன் A அண்ட் ஸ்மால் ஏங்கிறது ஸ்மால் ஏரியா ஆஃப் cross section ஆஃப் த பிஸ்டன். F1ங்கிறது ஃபோர்ஸ், நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். F2ங்கிறது இது லிஃப்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ சின்ஸ் த ரேஷியோ A2 by A1 is greater than 1, இந்த இடத்துல நமக்கு என்ன கிடச்சிருக்குது ஃபார்முலாவில்? F2 is equal to F1 into A2 by A1.
அப்போ அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A2 பை அந்த ரேஷியோ வந்து A2 by A1 இஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா the force F2 that acts on the larger piston is greater than the force F1 acting on the smaller piston. அந்த force எப்படி இருக்கும்னா 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனோட ரேஷியோ 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபோர்ஸ் F2 வந்துட்டு என்ன ஆகுது, பிஸ்டன் P2 மேலே ஆக்ட் ஆகுதா, அந்த A2 இது மேலே ஆக்ட் ஆகுது இல்லைங்களா இந்த இடத்துல. So F2 that acts on the larger piston is greater than force F1 acting on the smaller piston. So hydraulic systems working in this way are known as force multipliers. புரிஞ்சிச்சிங்களா இந்த இடத்துல என்னென்னு? A2 by A1 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, the force F2 that acts on the larger piston மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஸ்மாலர் பிஸ்டனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். ஹைட்ராலிக் சிஸ்டம் ஒர்க்கிங் இன் திஸ் வே, இந்த சிஸ்டம் ஹைட்ராலிக் பிரேக்ஸோ ஹைட்ராலிக் லிஃப்ட்டோ ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸோ எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளமோட முடிச்சுக்கலாமா? A hydraulic system is used to lift a 2000 kg vehicle in an auto garage. அதாவது நமக்கு தெரியும் ஆட்டோ கேரேஜுங்கும் போது அதாவது ட்ரக்கோ இல்லைன்னா அந்த லிஃப்ட் பண்ணக்கூடியது. Hydraulic system is used to lift 2000 kg vehicle in an auto garage. If the vehicle sits on a piston of area, அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 0.5 meter square தான். and the force is applied to a piston of area 0.03 meter square தான். அவ்வளோ ஃபோர்ஸ் தான் அதில் அப்ளை பண்ணுறாங்க. இந்த இடத்துல பிஸ்டனோட ஏரியா வந்து 0.5 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிடுறாங்க. வாட் இஸ் த மினிமம் ஃபோர்ஸ் தட் மஸ்ட் பி அப்ளை டு த லிஃப்ட் த வெஹிக்கிள்? அந்த வெஹிக்கிளை லிஃப்ட் பண்ணணும்னா எவ்வளோ ஃபோர்ஸ் அதுக்கு அப்ளை பண்ணணும், மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது கிவன் என்னது, ஏரியா கவர்ட் பை த வெஹிக்கிள் ஆன் த பிஸ்டன் A1 இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு மேலே 0.5 மீட்டர் ஸ்கொயர். இப்போ வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள் நமக்கு தெரியும் F1 இஸ் ஈக்குவல் டு 2000 kg இன்ட்டு அதை ஃபோர்ஸ் அப்படின்னாலே மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மாஸ் இன்ட்டு ஏ, அதாவது M இன்ட்டு ஏ, F இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஏ. அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. மாஸ் 2000 kg, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர். அடுத்தது ஏரியா ஆன் விச் ஃபோர்ஸ் F2 இஸ் அப்ளைட், A2ஓட வேல்யூ என்னது 0.03 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சது என்னது, ப்ரெஷர் P1 இஸ் ஈக்குவல் டு P2. அக்கார்டிங் டு பாஸ்கல்ஸ் லா படி ப்ரெஷர் எப்போவுமே எப்படி இருக்குமா, ஈக்குவலாக இருக்கும். ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் ஈக்குவலி யூனிஃபார்ம்லி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அவுட் த லிக்விட். அப்போ ப்ரெஷர் P1 இஸ் ஈக்குவல் டு P2. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். F1 by A1 இஸ் ஈக்குவல் டு F2 by A2 அண்ட் F2 இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான் A2 by A1 இன்ட்டு F1ன்னு போடலாம், இல்லைன்னா F1 இன்ட்டு A2 by A1. நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். F2 இஸ் ஈக்குவல் டு F1க்கு பதிலாக இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே இந்த இடத்துல என்ன இருக்குது 2000 இன்ட்டு 9.8, அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தென் 0.03 டிவைட் பை 0.03 டிவைட் பை 0.5 ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிட்டு அது கிடைக்கக்கூடிய ஆன்சரை இதோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வி கெட் த ஆன்சர் 1176 நியூட்டன். அப்போது இங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F1 2000 kg இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, அந்த அந்த வெயிட்டை வந்துட்டு லிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுதுமா, 1176 நியூட்டன். ஸோ இதோட கிளாஸ் முடிஞ்சிச்சுமா? இந்த டாபிக் புரிஞ்சுதுங்களா? காஜ் ப்ரெஷர்னால் என்னென்னு பார்த்தோம், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அப்சல்யூட் ப்ரெஷர்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக் ப்ரெஸ்னால் என்னென்னு பார்த்தோம். பாஸ்கல்ஸ் லானா என்ன, அதாவது ஒரு பாயிண்டில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் ஈக்குவலி யூனிஃபார்ம்லி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அவுட் த லிக்விட், தட் இஸ் கால்ட் as பாஸ்கல்ஸ் லா. தென் ஹைட்ராலிக் லிஃப்ட்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஆகும் கூட பார்த்தோம். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.